Shema Israel. Adonai Eloheinu Adonai Echad Adonai பாவம் எல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவம் எல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. Shalom, praise the Lord. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் தம்முடைய அளவில்லாத கிருபைகளால் நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். நாம் இந்த நாட்கள்ல அடிப்படை உண்மைகள் என்கிற தலைப்புல நாம் ஆண்டுடைய வார்த்தைகளை நாம் கவனிச்சுட்டு இருக்கோம். அடிப்படை உண்மைகளை அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. பாருங்க, எது எப்படி இருந்தாலும் அடிப்படை சரியா இல்லைன்னா எல்லாமே ப்ராப்ளமா தான் இருக்கும். பாருங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 24 இருந்து நம்ம படிக்கும்போது இந்த ஃபவுண்டேஷன் எவ்வளவு முக்கியங்கிறத நம்முடைய ஆண்டவர் இயேசு, நம்முடைய யெஷுவா ரொம்ப அழகாக அதை அவர் பேசுகிறார். வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 24. ஆகையால் நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை செறிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மலையின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ரெண்டு விதமான வீடுகளை நம்ம இங்க பாக்குறோம். ஒரு வீடு கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு, இன்னொரு வீடு மணலின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கு. ரெண்டுமே வீடுதான். ஓகே, ரெண்டுமே எப்படிதான் பாக்குறதுக்கு நல்ல பில்டிங்லாம் அழகா கட்டி ரெண்டுமே சூப்பர் வீடா தான் இருக்குது. ஆனா பாருங்க, இந்த ரெண்டு வீட்டுக்குமே சோதனை ஒரே விதமான சோதனை தான். பெருவெள்ளம், பெருமழை, காற்று, இப்படி ஒரே விதமான சோதனை தான் வருது. ஆனா பாருங்க, ஒரு வீடு நிலைச்சு நிக்குது, இன்னொரு வீடு நிலைக்கல. அது இடிந்தது, விழுந்தது, விழுந்து அழிந்து போனது அப்படின்லாம் நம்ம படிக்கிறோம். அப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அஸ்திபாரம் சரியில்லை, அடிப்படை சரியா இல்ல. சோ ஃபவுண்டேஷன்ல ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த வீடு உறுதியா நிக்க முடியல. அப்படிங்கிறதான ஒரு அற்புதமான விஷயத்தை நம்முடைய ஆண்டவர் இயேசு, யெஷுவா அவர் கற்றுக் கொடுக்கிறார். சோ அந்த வகையில
நம்முடைய அடிப்படை உண்மைகளை அறிந்து கொள்வோம் அப்படிங்கிறதான இந்த தலைப்புக்குள்ளாக நம்ம அநேக காரியங்களை நாம் படிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். சோ திரியேக தேவனை பத்தி நம்ம படிச்சோம். முதல் பாடமா நம்ம தான் படிச்சோம். இரண்டாவது பாடமாக நம்முடைய உண்மை வடிவம் அப்படிங்கிற தலைப்புல நாம் அநேக காரியங்கள் நம்ம படிச்சோம். இப்போ மூன்றாவது பாடமாக பாவம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு பாடத்திலையுமே நம்ம ஏற்கனவே என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம், பட் இதுல இதுல சில சேஞ்சஸ் எல்லாம் வர்றதை நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். சும்மா நீங்க ஏனோதானு கேட்டீங்கன்னா புரியாது. நம்ம ஏற்கனவே என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தோம், இப்போ இங்க நம்ம சொல்லுகிற விஷயம் என்ன. சோ வசனம் எல்லாம் ஒரே வசனம் தான், ஆனா அது பார்க்கிற விதங்கள்ல நம்ம புரிந்து கொண்ட விதத்துல எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். சோ பாவம் அப்படிங்கறதான விஷயத்தை நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதற்கு ஆதாரமா ஆதியாகம 4ஆம் அதிகாரத்துடைய 7வது வசனத்தை நம்ம மையப்படுத்தி இந்த பாவம் என்கிற பாடத்தை நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். ஓகே, வாசிங்க ஆதியாகம 4:7. இத நம்ம தமிழ் பைபிள படிச்சுட்டு அதுக்கப்புறமா திருவிழியத்துல யாராவது நீங்க வாசிச்சா நல்லா இருக்கும். ஓகே. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உண்மை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றான். நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும். நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார். அதாவது நீ அதை அடக்கி ஆள வேண்டும் அவர் அங்க சொன்னது அதாவது நீயா மல்லு கட்டி நீயா போராடி நீ நன்மை செய்யல அப்படின்னா, ஓகே, இங்க நன்மை செய்வதுன்னு அவர் எதை சொல்றாருங்கிறத இப்ப நான் விளக்குறேன். நீ நன்மை செய்யல அப்படின்னா நீ பாவம் உன் மேல வேட்கை கொண்டு உன்னை அப்படியே இழுக்கும். நீ இப்ப என்ன செய்ய வேண்டி இருக்குன்னா, அந்த பாவத்தை நீ அடக்கி ஆள வேண்டியதா இருக்கும். அப்படி அடக்கி ஆள்வதற்கு நீ ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப போராடி நீ அதை செய்ய வேண்டி இருக்கும். ஆனா உன்னால அடக்கி ஆள முடியாது. நீ தோற்று போயிருவ தம்பி, உன்னால அடக்கி ஆள முடியாதப்பா, நீ ஃபெயில் ஆயிருவ. சோ நீ நன்மை செஞ்சேனா, ஓகே, நீ நன்மை செஞ்சேனா இந்த பாவத்தை நீ மல்லு கட்டிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. பாவத்தோட அது தானா உன் வாழ்க்கையை விட்டு போயிடும். ஓகே, பட் நீங்க நன்மை செய்யல, வாசற்படியில் அது படுத்து இருக்குது, உன் மேல வேட்கை கொண்டு எப்படியாவது உன்னை கவுத்துறணும், உன் வாழ்க்கைய சின்ன பின்னம் ஆக்கிரணும்னு சொல்லி இந்த பாவம் பயங்கரமா உன்னை பற்றி பிடிக்குது. நீ அதை அடக்கியால எவ்வளவோ ட்ரை பண்ணுவ தம்பி, ஆனா உன்னால முடியாது அப்படிங்கறதா அவர் இங்க சொல்றார். ஓகே, சோ இதை பற்றி நம்ம ஒரு 10 கருத்துக்களை, பாவத்தை பற்றி ஒரு 10 விஷயங்களை நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். அத 3 விஷயத்தை தான் நம்ம முடிச்சோம். ஓகே, அந்த 10 ஒரு முறை ரீகால் பண்ணிடுவோம். ஓகே, மனிதனுடைய உண்மையான வடிவம். 2, பழத்தை சாப்பிட்ட போது பாதகம் செய்த வேலை. 3, பாவத்துக்கான எபிரேய பதம். 4, பாவத்தின் விளக்கம். 5, பாவமும் பாவங்களும். 6, பாவத்தை ஆண்டவர் யெஷுவா கையாண்ட விதம். 7, உறவுக்கான அழைப்பு. 8, மனம் திரும்புதல், மனம் புதிதாக்கப்படுதல் என்பதன் விளக்கம். 9, ஆண்டவர் யெஷுவா பூமிக்கு வந்ததன் பிரதான நோக்கம். 10, பாவமும் பரிசுத்தமும். ஓகே, இதெல்லாம் முடிச்சிருக்கோம். பாவத்திற்கான எபிரேய பதம் வரைக்கும் முடிச்சிருக்கீங்க. சரி, சும்மா அந்த விளக்கத்தை சொல்லுங்க. ஒரு நிமிஷத்துல ஒவ்வொரு பாயிண்ட் ஒவ்வொரு வார்த்தையில சொல்லுங்க. நம்பர் 1, மனிதனுடைய உண்மையான வடிவம் ஆண்டோட முகத்தை பார்த்து அவரோடு பேசி அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய உறவுல இருந்து செயல்படுறதுனாலதான் உறவுக்காக தான் உண்மையான உறவை படிச்சாங்க.
மேன், வெரி குட். பாதகம் செய்த வேலை சரியான கண்ணாடியை கலட்டிட்டு தவறான கண்ணாடியை போட்டு விட்டுறாங்க. எப்படின்னா அவர் அன்புள்ளவர் இல்ல, அவர் நல்லவர் கிடையாது, அவர் உன் மேல கோபமா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தவறான கண்ணாடியை போட்டுட்டாங்க. அதான் செய்த வேலை. வெரி குட். அவர் உன்னை தண்டிப்பார். ஓகே. மூணாவது பாவத்திற்கான எதைய பதவிங்க அது ஹட்டா பாவம் அது செத்து டெத்து ஆலசியா ஓகே. சர்ப்பமே மதிலாகவும் பலனாகவும் மாறினதுன்னு சர்ப்பமே மதிலாகவும் பலனாகவும். சோ பாவத்துக்குள்ள வாழ 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 பாவத்துக்குள்ள அப்படியே போக 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 பாவம் செய்ய செய்ய என்ன ஆயிரும்? ஆண்டவர் தான் நமக்கு மதிலா பலனா இருக்கணும். அதுதான் நமக்கு உண்மையான பாதுகாப்பு, சரியான பாதுகாப்பு. ஆனா நம்ம பாவம் செய்ய செய்ய சர்ப்பமே நமக்கு மதிலாக பலனாக இருந்து நம்ம வாழ்க்கைய பாதுகாக்கிறதுக்கு பதிலா அவன் பாதுகாக்க மாட்டான். நம்ம வாழ்க்கைய அப்படியே நம்முடைய வாழ்க்கைய சின்ன பின்னமாக்கி நம்முடைய வாழ்க்கைய உருக்குலைச்சிருவான். அது பாத்தீங்கன்னா அந்த பாதகன் அவன் மதிலாவும் பலனாவும் இருக்கும்போது அது எப்படி அது விட்டுரும் அப்படின்னா, நீதிமொழிகள்ல 5ஆம் அதிகாரத்துல 7ல இருந்து ஒரு வசனம் இருக்கு. 7ல இருந்து 10 வரைக்கும் நினைக்கிறேன். அதை சொல்லிட்டு நம்ம அடுத்த குறிப்புக்குள்ள போகலாம். இவன் நமக்கு மதிலாக பலனாக இருக்கும்போது ஓகே, நம்ம எல்லாம் நினைப்பாங்க, ஓ நம்ம ஒரு பாதுகாப்புக்குள்ள இருக்கோம், நமக்கு ஒரு எனர்ஜி இருக்கு, நம்ம பாவம் செஞ்சாலும் நல்லா தானே இருக்கும், பாவம் பண்ணாலும் நல்லதானே இருக்கும் அப்படின்னு நமக்கு நினைக்கிற மாதிரியான காரியங்கள் இருக்கும். சூழ்நிலைகள் அப்படி தெரியும், காரியம் எல்லாம் அப்படி தெரியும். நம்ம பெற்றோரை ஏமாத்திட்டோம், அல்லது பாஸ்டர் விசுவாசிங்க பாஸ்டர் நம்ம ஏமாத்தி நம்ம இதை செய்யறோம், யாரும் நம்மளை கண்டுபிடிக்கல, அல்லது நாங்க விசுவாசிகள் எல்லாரையும் நாங்க மறைச்சிட்டு நாங்க இதை செய்யறோம், எங்களை யாரும் கண்டுபிடிக்க நல்லதானே இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பாக்குறதுக்கு அப்படி தெரியும். ஆனா என்ன நடக்கும் பாருங்களேன், இந்த பாவத்துடைய விளைவு அவன் மதிலாக பலனாக இருந்து நம்ம அதை விட்டு வெளியே வரவே முயற்சி பண்ணல, வெளியே வரல, அப்படியே ஒருத்தன் துணிஞ்சு அப்படியே என்னடா என்ன யாரா என்னடா பண்ண முடியும் அப்படின்ட்டு அவன் இறங்குறான் பாவத்துக்குள்ள. ஓகே, நல்லா கவனிங்க. கடவுள்லாம் ஒண்ணு அழிக்க மாட்டாரு, கடவுள் அழிக்க மாட்டாரு, கடவுள் அடிக்க மாட்டாரு, கடவுள் குத்தவும் மாட்டாரு, வெட்டவும் மாட்டாரு. சரியா? அவர் வெயிட் பண்ணுவார், என் பிள்ளை எங்கிட்ட எப்படா வருவ அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். பட் இவன் துணிகரமா உள்ள இறங்க 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 இந்த பேய் இருக்குல்ல, இந்த சர்ப்பம், இந்த சாத்தான், இவன் மதிலாக பலனாக இருந்து என்ன செய்வான் அப்படின்னா, படிங்க இப்ப 7ல இருந்து. ஆதலால் பிள்ளைகளே, இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள், உன் வழியை அவருக்கு தூரப்படுத்தி அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டே சேர்ந்தால் உன் மேன்மை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரத்தில் கொடுத்து விடுவாள். அந்நியரின் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புறஜாதியருடைய வீட்டில் சேரும். முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் பொழுது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லாம் தீமைக்கும் உள்ளானே என்று முறையிடுவாய். போதும் போதும் போதும். இந்த பாவத்துக்குள்ளேயே நம்ம கிடக்கும் போது கவனிங்க, திரும்ப திரும்ப நான் சொல்றேன், கடவுள் உங்களை அடிக்கிறது இல்ல, அப்பா அடிக்க மாட்டாரு. சரியா? அப்பா அடிக்க மாட்டாரு, அவருக்கு அது வேலையும் இல்ல. அவர் வெயிட் பண்ணுவார், நீ எப்ப வருவ எப்ப வருவ என் பிள்ளை, நீ எப்ப வருவ, நீ ஒரு நிமிஷம் எனக்கு நீ வாய்ப்பு கொடுத்தா கூட போதும், உன் வாழ்க்கையை நான் அப்படியே நான் உள்ள நுழைஞ்சு, நான் ஏற்கனவே உனக்குள்ளதான் இருக்கேன், என்ன நீ பார்க்காம என்ன நீ கண்டுக்காம இந்த பாவத்திலேயே நீ மூழ்கி கிடக்கிறியே, சோ என்கிட்ட எப்ப வருவே வா அப்படின்னு பல விதங்கள வாய்ப்பை கொடுப்பார். கொடுத்து
நீ நம்ம கொடுக்கிற சின்ன சின்ன வாய்ப்பை கூட பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்கு தான் நம்ம அப்பா இருப்பார். ஆனா ஒரு மனிதன் தன்னுடைய சுயாதீனத்தை பயன்படுத்தி ஆண்டவருக்கு செவி கொடுக்காம, அவருக்கு வாய்ப்பே கொடுக்காம, அவன் துணிகரமா இந்த பாவத்துக்குள்ள உழன்று கிடக்கும் போது இந்த சர்ப்பம் மதிலாக பலனாக மாறிடுவான் சாத்தான். அப்ப என்ன நடக்கும்? மேன்மை, அவன் படிப்படியா மேன்மையை இழப்பான். எங்க இருந்து 8 இருந்து திரும்ப படிங்க, 8 இருந்து வாசிங்க. அவளுக்கு தூரப்படுத்தி அவனுடைய வீட்டின் வாசலை கிட்டே சேராது. பாவத்தை ஒரு நிமிஷம், பாவத்தை உருவப்படுத்தி சொல்லியிருக்கீங்க. படிங்க சார். உன் மேன்மையை அந்நியர்கள். முதல்ல கவனிங்க ஒரு நிமிஷம். முதல்ல மேன்மையை நீ இழப்ப. உனக்கு இருக்கிற மேன்மைகளை நீ படிப்படியா இழக்க ஆரம்பிச்சிருவ. அவன் மதிலாக பலனாக இருந்து உன் மேன்மைய பறிப்பான் தம்பி. அதுக்கப்புறம் மேன்மைனா நல்ல ஹை லெவல்ல நம்மள கர்த்தர் ஒரு ஹை லெவல்ல நம்மள பாக்குறாரு இல்லையா, அந்த ஹை லெவல்ல விட்டு நம்ம அவன் அப்படியே கீழே இறங்கிடுவான். அப்புறம் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவார். ஆயுசு காலம் குறைய ஆரம்பிக்கும். அந்த ஆயுசு காலத்துல கொடூரர், ஏதாவது வியாதி பலவீனம் ஏதோ ஒரு கொடூரமான காரியம் ஒண்ணு குத்திக்கிட்டே இருக்கும். இது அவன் செய்வான். ஆனா நீ அப்பா செய்யறாருன்னு நினைப்ப, அப்பா செய்ய மாட்டாரு. நீ பாவத்துக்குள்ள தவிச்சு பாவத்துக்குள்ள உழண்டு கிடக்கிறதுனால அந்த பாவத்துடைய விளைவா அந்த பாவத்தை பயன்படுத்தி சாத்தான் மதிலாக பலனாக இருந்து என்ன செய்யறான்? ஆயுசு காலத்தை குறைப்பான். அடுத்தது 3வது விஷயம் பாருங்க. செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். அதாவது உனக்குள்ள இருக்கிற செழிப்பு அப்படியே வெளியே போயிடும். ப்ராஸ்பரிட்டி போய் உனக்குள்ள பாவர்ட்டி வந்துடும். அடுத்தது படிங்க. பிரயாசத்தின் பலன் புற ஜாதியாருடைய வீட்டில் சேரும். நீ பிரயாசப்படுறத உன்னால அனுபவிக்க முடியாம போகும். 4வது விஷயம், உன் பிரயாசத்தின் பலனை நீ அனுபவிக்க மாட்ட. புலம்பிக்கிட்டே இருப்போம், ஐயோ எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்க மாட்டேங்குது. காரணம் யாரு? அப்பா இல்ல, கடவுள் கிடையாது. அவர் ஒன்னு அப்படி செய்யல, அந்த பாவம். ஓகே, அடுத்து முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது மாம்சம் சரீரம் உருவொழியும். 5வது. 6வது நீ துக்கிப்ப. 7வது நான் எல்லா தீமைக்கும் உள்ளானேனே அப்படின்னு முறையிடக்கூடிய ஒரு சூழல் வந்துரும் அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கவனிங்க, இங்க இப்போ பாவத்துல ஒரு மனுஷன் உழன்று, ஹட்டா அப்படிங்கிற அந்த வேர்ட்ல பாவத்துல உழன்று அந்த பாவத்திலேயே சிக்கி கடந்து அதை விட்டு வெளியே வர்றதுக்கு மனம் இல்லாம விருப்பம் இல்லாம அப்படி போகும்போது, ஓகே, சாத்தானுடைய மதிலுக்குள்ள இருந்து அவனே அவங்களுக்கு பலனா மாறுறதுனால இந்த விதமான காரியங்கள் இருக்கும். படிப்படியா இதெல்லாம் வந்துடும். நல்லா கவனிங்க. இதுல ஒரு பெரிய அப்பாவுடைய அன்பு என்னன்னா, இப்படி இந்த மேன்மைகள் குறையுது. அடுத்து ஆயுசு காலம் குறையிற மாதிரி தெரியுது. அடுத்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தரித்திரம் ஏதோ ஒண்ணு வருது. இப்படி பல ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு பிரச்சனை வருது. இந்த நிலையில இருக்கிற வண்ணமா அப்பா எனக்கு நீங்க தான் அப்படின்னு வந்துட்டா கூட எல்லாத்தையும் ஆண்டவர் ரீசெட் பண்ணி வாழ்க்கையை புதுப்பிச்சுவார். அவர் ரெடியா இருக்கிறார். புரியுதா? எத்தனை பேர் ஆமென்? அவர் காத்துக்கிட்டே இருப்பாரு. தூக்கி எடுக்க அவர் காத்துக்கிட்டே இருப்பாரு. தள்ளி விடுறதுக்கு இல்ல, அள்ளி அணைக்க அவர் காத்துக்கிட்டே இருப்பாரு. ஓகே, அப்போ இதுக்கு என்னங்க செய்யறது? என்ன பண்ணணும்? பாவத்தை விட்டுட்டு வா அப்படின்னு நாங்க சொல்லல, நீ வர முடியாது. சரியா? பாவத்தை விட்டுட்டு வான்னு சொன்னா நீ பாவத்தை விட்டுட்டு வரமாட்ட. ஆனா நீ இருக்கிற வண்ணமா அப்பா கிட்ட வா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது?
ஆமென். புரியுதா? நீ பாவம் சொல்லுமா. ஓகேண்ணா, நீங்க சொன்னது எல்லாமே அக்செப்ட் பண்றேன். பட் இப்போ ஒரு கிறிஸ்டியன்ஸே வந்து அதை அப்படி செய்யறாங்க சூழல்ல. ஒருத்தர் ஏமாத்துறதா அல்லது அங்கேயே போய் சொல்றது, தேவையில்லாத போய் சொல்றது மத்தவங்க கிட்ட இல்லாத இருக்கிற மாதிரி இது பண்றது. அப்ப அவங்க வந்து நல்லா ஜோம் பண்றாங்க, பைபிள் படிக்கிறாங்க, எல்லாமே ஓகே. கடைசி வரையில உங்களுக்கு அந்த உணர்வே வரலன்னு வச்சுக்கோங்களேன். அதனால சஃபர் ஆகுறவங்க சஃபர் ஆயிட்டே தானே இருப்பாங்க. அந்த அவங்க செய்யற அந்த விளைவினாலயாமா? இல்லம்மா, அப்படி நடக்காது. சரியா? கொஞ்ச நாளைக்கு சஃபர் ஆகுற மாதிரி தெரியும். அப்பா வந்து இந்த சஃபர் ஆகுறவங்களை அரவணைச்சு என்ன பண்ணிடுவாருன்னா அவர் தூக்கிடுவாரு, அவர் காப்பாத்திடுவாரு. அவர் தன்னுடைய அன்பை காமிச்சு தன்னுடைய கிருபையை அளவில்லாம கொடுத்து அவங்க வாழ்க்கையை கட்டி எழுப்பி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் யார் இந்த வேலையை பண்றாங்களோ அவங்களுக்கு முன்னாடி வந்து ராஜாத்தி மாதிரி மாத்தி விட்டுருவாரு அவங்கள. புரியுதா? காலமெல்லாம் அப்படியே ஒடுக்கப்பட்டுக்கிட்டே காலமெல்லாம் இருக்கலாம் விட மாட்டாருமா. காலமெல்லாம் அப்படி இருக்கிறதுக்கு தெய்வம் என்ன செய்ய மாட்டாரு? விட மாட்டாரு. காலமெல்லாம் அப்படி இருக்காது. ஓகே, சரி, புரியுதா? ஓகேவா? ஓகே ஓகே ஓகே, சரி. பக்கத்துல ஆஃப் பண்ணுங்க. சோ அப்ப இதுக்கு என்னங்க தீர்வு? பாவத்தை விட்டுட்டு வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடல. ஓகே, பாவத்தை விட்டுட்டு யாராலையும் வர முடியாது. பாவத்தை விட்டுட்டு நீ பரிசுத்தமா என்கிட்ட வா அப்படின்னு அவர் கூப்பிடல. நீ இருக்கிற வண்ணமா என்கிட்ட வா. எப்படி இளையகுமாரன் அந்த பன்னியோட உழன்ற அந்த அழுக்கு வஸ்திரத்தோடையே வந்த மாதிரி நீ வந்துரு. அவ்வளவுதான். வந்துரு. உன் வாழ்க்கையில நீ எதை இழந்திருந்தாலும், எந்த பகுதி உன் வாழ்க்கையில அப்செட் ஆயிருந்தாலும், நீ எந்த விதத்துல, அதாவது நீ அந்த விழுகையினுடைய விளிம்புல போய் இப்ப சொன்ன அந்த எல்லாம், நான் இப்படி உள்ளானே, எல்லாம் உருவழிஞ்சு போச்சு, நான் இப்படி ஆயிட்டேனே அப்படிங்கிற நிலையில கூட நீ வந்து உன் வாழ்க்கையை ரீசெட் பண்ணிடுவாரு. எத்தனை நம்புறீங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? அப்படி செய்வார். இங்கெல்லாம் யாரும் நம்பலையா? நல்ல சந்தோஷமா ராமேன்னு சொல்லுங்க. நல்ல சந்தோஷமா ராமேன்னு சொல்லுங்க. ஆமென். பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. எங்க இதுக்கு மேல பாவத்தை நாங்க என்னங்க கண்டிச்சு சொல்ல? இப்ப நான் சொன்னதுக்கு மேல உங்களுக்கு வேற என்ன பாவத்தை கண்டிச்சு சொல்லணும்? ஐயா சாமுவேல் முருகன் ஐயா சொல்லுங்க. பாவத்தை இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுனது பாவத்தை கண்டிச்சு பேசுறதா இல்லையா? இல்ல இதுக்கு மேல பாவத்தை வேற என்ன? இல்ல அவங்க எல்லாம் வந்து இப்ப இவ்வளவு காலமா இந்த விளைவுகள் எல்லாம் என்னன்னா, இப்ப இந்த பாவத்துடைய இந்த விளைவுகளை அப்பா கொடுத்தாரு. அவர் ஒன்ன அடிக்கிறாரு, அவர் ஒன்ன வந்து இது பண்றாரு நீ செஞ்ச பாவத்துக்காக. ஆனா உண்மை என்ன? ஹீப்ரு நமக்கு அழகா சொல்லி கொடுக்குது. அப்பா அப்படி செய்யலப்பா. நீ செஞ்ச பாவத்துடைய விளைவு என்ன? சர்ப்பம் அவனே உன்னை பாவம் செய்ய வச்சு, அதை நீ துணிகரமா இருந்து துணிஞ்சு வெளியே வர மனசு இல்லாம இருக்கிற பட்சத்துல அவனே உன் வாழ்க்கையை இப்படி சின்ன பின்னமாக்குறான். இதுக்கு யார் காரணம்? இல்ல, அப்பா, நம்ம அப்பா இதுக்கு காரணம்
இல்ல, அவர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். புரியுதா? வந்துருவியா வந்துருவியா, வா என் பிள்ளை, வா என்கிட்ட வா, இருக்கிற வண்ணமா நீ வருவியா? அந்த இளையகுமாரனுக்காக காத்திருந்தது போலவே அவர் காத்துக்கிட்டே இருக்கிறார். ஓகே, தனம் ஓகேவா? தனம் புரிஞ்சதா? ஓகேவா? கொஞ்சம் பாயிண்ட் ரிப்பீட் பண்ண முடியுமா? எந்த பாயிண்ட் பிரதர்? இப்போ நீங்க இப்பதான் நான் ஜாயின் பண்ணேன். சோ நீங்க முன்னாடி சொன்ன பாயிண்ட், அதாவது நீதிமொழிகள்ல 5ஆம் அதிகாரத்துல, நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்துல 7ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நீங்க போய் பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு மனுஷன் துணிகரமா பாவத்துக்குள்ள கடந்து அதை விட்டு வெளியே வர மனசு இல்லாம இருந்தான்னா, நேற்றுக்கு நம்ம பார்த்தோம் ஹட்டாங்கிற வேர்டு, சர்ப்பம் மதிலாக பலனாக அவனுக்கு இருந்து அவன் வாழ்க்கைய உருக்குலைப்பான். பாவத்தை அவனே செய்ய வச்சு அவனே அந்த விளைவுகளுக்குள்ள கொண்டு போற மாதிரி பண்ணி விட்டுருவான். புரியுதா? அதனாலதான் நமக்கு அவன் நிரந்தரமான எதிராளின்னு பைபிள் சொல்லுது. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்னு சொல்லுது. அவன் என்ன பண்ணுவான்? படிப்படியா படிப்படியா நம்முடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி விட்டுருவான். நீதிமொழிகள் 5:7 இருந்து நம்ம பார்க்கிறோம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில வந்து என்ன செய்வான் அப்படின்னா, மேன்மையை இழக்க வச்சிருவான். மேன்மை இழப்பாங்க, பாவம் செஞ்சு பாவத்திலேயே கடந்துட்டு இருக்காங்கன்னா, ஓகே ஓகே அப்பா வந்து ஓகே ஓகே பரவாயில்ல பரவாயில்ல, நீ என்ன வேணா பாவம் செஞ்சுக்கோ, நீ எப்படி அப்படிதான் விட மாட்டாரு. அவர் எதுவுமே செய்ய வேண்டியது இல்ல. இந்த பாவமே உன் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கி விட்டுரும். ஓகே, என்ன ஆகும்? மேன்மை போகும். படிப்படியா படிப்படியா மேன்மைகள் எல்லாம் குறையும். மேன்மைகள் அப்படியே இழக்கக்கூடிய சூழல் வரும். அடுத்து தீர்க்காயுசு குறையும். ஆண்டவர் நல்ல தீர்க்காயுசோட வாழ்றதுக்கு நம்ம வடிவமைச்சிருப்பாரு. அந்த ஆயுசு நாட்கள் குறையும். அது ஒரு மாதிரி கொடூரமா தெரியும். உலகத்துல வாழ்றதுக்கே எனக்கு பிடிக்கலங்க அப்படிங்கிற மாதிரி நினைப்பெல்லாம் வருது பாருங்க. அதெல்லாம் அடுத்து பாத்தீங்கன்னா செல்வம் செழிப்பு இல்லாம போயிடும். அதெல்லாம் அங்க இருக்கு, அந்த வசனங்கள் இருக்கு. செழிப்பு இல்லாம போயிடும். அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா மாம்சம் எல்லாம் உருவழிஞ்சு துக்கப்பட்டு நான் எல்லா தீமைக்கும் நான் உள்ளானேன்னு சொல்லி புலம்பக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் மாறும். இத வந்து இந்த சூழ்நிலைகளுக்குள்ள நம்மளை தள்ளுனது, நம்ம பாவம் செஞ்சதை பார்த்து அப்பா நம்மளை தள்ளல, நம்முடைய ஆண்டவர் நம்மளை தள்ளல. நம்ம செஞ்ச பாவத்தை பயன்படுத்தி சாத்தான் அவனே நமக்கு மதிலாக பலனாக மாறி இந்த விதமான சீரழிவுக்குள்ள கொண்டு போயிருவான். இதான் பிரதர் தியானிச்சோம். ஓகே, பட் அப்பா என்ன ஒரு டவுட்னா, இப்போ இந்த மாதிரி கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் அதோட நம்ம வரணும் அப்படின்னா சொல்றாங்கல்லன்னா, அதே மாதிரி ஒரு இடத்துல ஆதியாகமத்துல கூட அபிமலேக்கு பாவம் செய்யாதபடி நான் தடுத்தேன் அப்படிலாம் இருக்குல்லனா, அதெல்லாம் ஆண்டவர் தடுக்கிறாரு. இப்போ இல்ல அதெல்லாம் எப்படின்னா அது எந்த பாவம், அது எப்படி என்னன்னு வருவோம். அதுக்குள்ள வரப்போறோம். நீ அடுத்த குறிப்புல வருவோம். இந்த பாவம்ங்கிற பாடத்தை முடிக்கும் போது உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும் தெளிவா. ஓகே, தடுப்பாரு, கண்டிப்பா தடுப்பாருல வாய்ப்புகளை. அதான் நான் வாய்ப்புகளை கொடுக்கிறாருன்னு சொல்றேன். இப்போ அபிமெலேக்கை தடுத்த மாதிரி ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதான் நான் சொல்றேன்ல, இப்ப அந்த நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்துல ஒருத்தன் வந்து அந்த கடைசி கட்டத்துக்கு போயிட்டான். எங்க நீ உருவடைஞ்சு எல்லா தீமைக்கும் நான் உள்ளாயிட்டேங்கிற லெவலுக்கு போயிட்டான். இப்ப அங்க அவனுக்கு எப்படியோ ஒரு உணர்வு வந்து, அப்பா என்ன காப்பாத்திருங்க, என்ன தூக்கிருங்கப்பா, இப்படி ஆயிட்டேன்னு அவர்கிட்ட அவன் புலம்புறான்னு வைங்களேன், வர்றான்னு வைங்களேன், அங்க இருந்து அவர் தூக்கிடுவாரு. புரியுதா? தூக்கி சரிண்ணா, அவர்கிட்ட நம்ம போய் விழுந்தா தூக்கி வரனா கரெக்ட் தான். ஆனா சிலர்லாம் இப்போ ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு விஷயத்துல, உதாரணமா ஒரு அந்நியத்திலேயே ஒரு மேரேஜ் யாரோ ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், இப்ப அதை வச்சே வந்து எல்லா இடத்துலயும் ஒரு அர்த்தமா பாக்குறது, ஒரு மாதிரி அவங்கள ட்ரீட் பண்றது,
அதெல்லாம் இருக்கேனா? அதெல்லாம் வந்து அப்போ அந்நிய நுகத்துல பிணைக்கப்பட்டதுனால அப்பா அவங்களை ஒவ்வொன்றுமே சொல்றேன். எந்த விஷயமா இருந்தாலும் எந்த விஷயமா நான் சொல்றேன் இல்லையா, இப்படி இப்ப நான் சொல்ற இந்த விஷயங்கள் வந்து உடனடியா பாவம் செஞ்ச உடனே இது உடனடியா நடக்கிற விஷயம் கிடையாது. ஓகே, ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆண்டவர் வாய்ப்பை கொடுப்பாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு சின்ன இடம் கொடுத்துட்டா கூட அங்க அவரு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. இல்லன்னா நமக்கு சின்ன இடம் கொடுத்து அவருடைய வாய்ப்பை நம்ம ஓகே அதை இது பண்றோம். ஆனா அது நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த விஷயத்த வந்து 4 பேருக்கு புரியாது இல்லன்னா ஒவ்வொரு இடங்கள்லயும் உதாசனப்படுத்தப்படுறது. அவங்களுக்கு புரியணுங்கிற அவசியமும் இல்ல, அவங்க உதாசனப்படுத்துறதுனால ஒரு நஷ்டமும் இல்ல. நமக்கு அது வேதனையா இருந்தாலும், அதான் கார்த்திகா கேட்டப்ப நான் சொன்னேன், அவங்களுக்கு முன்பாக கடவுள் இவங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்தி வாழ்க்கையில எதை இழந்ததா நினைச்சாங்களோ அந்த இழந்ததை ரெட்டிப்பா தந்து, எங்க பழைய ஏற்பாட்டிலேயே விடலை, எங்க பழைய ஏற்பாட்டிலேயே அந்த பழைய உடன்படிக்கையில இருக்கும் போதே இவனுங்க தப்பு பண்ணி எவ்வளவு முறுமுறுத்து எல்லாம் பண்ணி கடைசியில அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்து அங்கிருந்தே தூக்கிடுறாரு இல்லையா? அங்கிருந்து தூக்கி எடுத்துடுறாருல. சோ அப்படி இருக்கிறதுனால சரிங்களா, சோ இவங்க ஜட்ஜ் பண்ற மாதிரி எல்லாம் அப்படி நடக்காதுங்க. இவங்க ஜட்ஜ் பண்ற மாதிரி, இவங்க தீர்ப்பு சொல்ற மாதிரி ஆண்டவரை குத்திடுவாரு, வெட்டிடுவாரு, உன்னை புறக்கணிச்சிட்டாரு, உனக்காக அவர் அம்புகளை பண்றாரு. அதான் நான் சொல்றேன்ல, இது வந்து எப்படின்னா நெருப்ப தொட்டா சுடும், தொடாதப்பா சுற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா சொல்றாங்க, சரி இவன் போய் நெருப்ப தொட்டுட்டான், அது சுடலை பார்த்து அப்பா ரசிப்பாரா? அவர் தூக்கி அவனை காப்பாத்ததான் அவர் ஆவலா இருப்பாரு. ஓகேவா? சோ அதனால இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் அங்க நடக்கிறது இல்ல, நடக்காது. நீ திரும்ப திரும்ப அது பண்ண ஆண்டவரே உன்னை தூக்கி எரியிற கந்தகத்துலதான் போடுவாருன்னு சொல்லி கேட்டிருக்கேன் நான். அந்த குடும்பம் எங்கேயாவது குப்பையில போட சொல்லுங்க, சரியா? ஆண்டவர் கந்தகத்துல போடுறதுக்கு அதான் இதெல்லாமா கடவுளை பத்தின ஒரு தவறான, அதான் சொல்றேன்ல, அடிப்படையே தெரியல. ஓகே, அடிப்படையே தெரியல. அடிப்படை தெரியாதனால இப்படி எல்லாம் பேசுறாங்க, இந்த மாதிரி எல்லாம். அப்புறம் யாராவது ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா என்னது துன்மார்க்கனுக்கு வரும் தீங்கு சொல்றாங்களே, அந்த மாதிரி ஆண்டவர் கூட பேசுறாரு, அதனால உனக்கு தீங்கு வரும். அது வந்து ஆண்டவரே வந்து அவங்கள வந்து தூப்போம் அப்படின்னு பட்டயம் வந்து துன்மார்க்கனுக்கு எதுவா பட்டயம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்லன்னா, துன்மார்க்கனுக்கு வந்து பட்டயம் வந்து அந்த பட்டயம் தான் உன்னை வந்து வந்து ஒரே சொல்லுங்க, அது கீமுங்க, நான் இருக்கிறது கீப்பீங்க, அதனால உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிருங்க, அவ்வளவுதான். ஒரே பதில். சாட்டர்டே கூட எங்க சபையில வந்து எங்க போதகர் விட்டாரு, மெசேஜ் விட்டாரு. தாவீது வந்து அந்த தவறை செஞ்சதுக்கு அப்புறமே உடனே வந்து நாத்தான்வேல் சொன்ன உடனே வந்து ஆண்டவருடைய ஊழியக்காரர் சொன்ன உடனே வந்து அவர் வந்து அந்த புத்தியமான காரியம் செஞ்சதுக்கு அப்புறம் உடனே உணர்வடைஞ்சாரு, மெசேஜ் எடுத்தாரு. சரி சார், உணர்வடையட்டும். அதனால என்ன உணர்வடைஞ்சாரு? அது மத்தவங்களும் உணர்வடையா அவர் சொல்றாரு. சரி, இப்ப சிஸ்டர் தாவீது சொன்னவனே எனக்கு ஞாபகம் இருக்குன்னா, இப்போ பச்சைபால் கூட தாவீது தப்பு செஞ்சாரு, அவர் உணர்வடைஞ்சிட்டாரு, ஓகேனா. ஆனா சரி, அது இப்போ தப்பு செஞ்சா விளைவுகள் வரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, எல்லாரோட விளைவுதான் ஆண்டவர் அலோவ் பண்ணல. கண்டிப்பா அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு, எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அதுல அடுத்து இப்போ அந்த 13ஆம் அதிகாரத்திலேயே பார்த்தா தாவீது என்ன தவறு செஞ்சாரோ அதே தவறு தன்னுடைய பிள்ளைக்கும் நடக்குது. ஏன்னா இது வந்து எப்படின்னா, இது வந்து பிள்ளைக்கு நடக்கிறது வந்து அவன், நீங்க நல்லா கவனிக்கணும். இப்ப தாவீது இப்படி ஒரு தப்ப பண்ணதை வந்து அந்த பிள்ளை பார்க்காமலா இருந்திருப்பான், இது தெரியாதா? அப்பா இந்த மாதிரி ஒரு தப்பு செய்யறாரு, அப்பா இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணினாரு அப்படிங்கறத அந்த பையனுக்கு தெரியாம இருக்குமா? அதை யாராவது சொல்லாம விட்டுருப்பாங்களா? அவருக்கு விவரம் தெரியும், அப்பா இப்படி ஒரு தப்பு செஞ்சு இந்த மாதிரியாக ஒரு குழந்தை பிறந்துச்சு, அவர் தான் இந்த சாலமோன் அப்படிங்கிறது தெரியும். இப்ப நார்மலா என்ன, அதையே அவன் கற்பனை பண்ணி அவனுக்குள்ள இதே விதமான ஒரு காரியம் வந்துருச்சே ஒழிய
இது அப்பா அனுமதிச்ச காரியம் இல்ல. இப்போ ஒருத்தர் பண்ண தப்ப வந்து இன்னொருத்தர் அதையே யோசிக்கிறாங்கன்னு வைங்களேன், அதையே கற்பனை பண்றாங்க. கற்பனை பண்ண அவங்க வாழ்க்கையில அது நடக்க ஆரம்பிக்கும். அவனுக்குள்ள அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். எல்லாம் இமேஜினேஷன் தானே. அப்பா செஞ்ச தப்ப அம்னோன் கற்பனை பண்றான். ஓகே, அது அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு தானே இருக்கு. அதனால நீ எதை விதைக்கிறியோ அதுதான் நீ அறுப்ப. அப்படி அறுத்துதான் ஆகணும்னா கட்டாயம் கிடையாது. அப்படி எல்லாருமே அப்படி ஆனா அதுக்குள்ள ஒரு நாத்தான் எவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு பாத்திரம், அவரை பத்தி வெளியே வரல. ஆனா எல்லாரும் சொல்றாங்க ஒரு ஹை ஸ்டாண்டர்ட், தாவீதுடைய இதுல பிறந்தவங்கள்ல ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதன் நாத்தான். அந்த லூக்கா வம்சவர்லையா அந்த நாத்தான் பாருங்க, மேசியாவா அந்த இதுதான் கொண்டு வராரு. அந்த அம்மா தான், மரியா வந்து நாத்தானுடைய வம்சம். புரியுதா? சோ கவனிங்க, அவனுக்கு அப்படி நடந்ததுன்னா அவன் அதையே கற்பனை பண்ண இமேஜின் பண்ண அவனுக்குள்ள அது வந்து உள்ள நுழைஞ்சிருச்சு. அவன் அந்த பாவத்தை செஞ்சான். இத்தனை தப்பு செஞ்சு நீங்க பாவத்திலே விழுந்துட்ட, அதுதான் அந்த பாவம் வாழ்க்கையே சூழ்ந்திருக்கு அப்படி சொல்றாங்க. அதுனா தெரியாம சொல்றாங்க. நீங்க அப்பாட்ட வந்தது உங்களுக்கு தெரியாது இல்ல. நீங்க அப்பா சமூகத்துல வந்து அவரோட நல்மனம் பொருந்தி அவர் உங்க வாழ்க்கையை படிப்படியா தூக்கி எடுக்கிறதா உங்களுக்கு தெரியாது. ஐயா, அப்போ ஆண்டவர் வந்து பனிஷ் பண்ண மாட்டாருன்னு சொல்றீங்களே, அப்ப அந்த 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார்னு இருக்கே. உரியாவுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார்னு எழுதினவங்க அப்படி எழுதியிருக்காங்க சிஸ்டர். அதான் உங்களுக்கு சொல்றேன்ல, அன்றைய புரிந்து கொள்ளுதல் அவங்களுக்கு அப்படி இருந்துச்சு. அதாவது சாமி கண்ணை குத்திருச்சு அப்படின்னு நம்ம சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க வந்து சாமி தாயா கண்ணை குத்துச்சு அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. இதனுடைய உண்மையான விஷயம் வந்து உங்களுக்கு இன்னும் ஆழமா எப்ப புரியும்னா, நியாயப்பிரமாணம் ஏன் வந்துச்சு அப்படிங்கிற அந்த இது வரும்போது உங்களுக்கு புரியும். ஆனா இப்போதைக்கு நான் ஒண்ணு சொல்றேன், பழைய ஏற்பாட்டுல அப்படி எழுதப்பட்டிருந்தாலும் இயேசு நமக்காக செஞ்சு முடிச்ச இந்த கிரயம் நமக்கு இருக்கிறதுனால இந்த கிரயத்துக்கு பின்னாடி வாழ்ற நம்ம வாழ்க்கையில தெய்வம் நமக்கு அப்படி செய்ய மாட்டாருங்க. ஆக்சுவலா அடித்தான்னு சொல்றத விட தாவீதுக்கு ஒரு அனுகிரகம் தான் பண்ணிருக்காரு. ஏன்னா அந்த பிள்ளை இருந்துச்சுன்னா காலம் முழுக்க அந்த பிள்ளைய வந்து ஒரு குற்றவாளியாவே பாப்பாங்கல்ல. அதனால அதான் இப்ப புது உடன்படிக்கையின் கண்ணாடியை போட்டதுனால நமக்கு அது அடித்தது கூட அது கத்தர் அடிச்சான்னு அது இருந்தாலுமே அது ஒரு அனுகிரகம் அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா? ஏன்னா நம்ம இப்ப சிலுவைக்கு பின்னாடி எல்லாத்தையும் பாக்குறோம். கிராஸ் சிலுவையை மையப்படுத்தி பாக்குறதுனால நமக்கு அது கரெக்டா புரியுது. இப்ப எல்லாருமே மெசேஜ் எடுக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, இப்ப ஆண்டவர் தான் அதிக பனிஷ் பண்ணுவாரு அப்படிதான் உள்நோக்கம் பார்த்தா இப்படிதான். அந்த குழந்தை இல்லைன்னா காலம் முழுக்க அது ஒரு நிந்தையாவே அந்த பிள்ளை எல்லாருமே பாப்பாங்க. இன்னைக்கே வந்து ஒரு அம்மா சொல்லுங்க, ஒரு குழந்தை பிறந்து அம்மா இறந்துட்டாங்கன்னா அந்த குழந்தைய நீ அம்மாவை முழுங்கிட்டேன்னு அது ஒரு மாதிரி பேசுவாங்க இந்த இப்ப இருக்கிற காலகட்டத்திலேயே. அப்ப அன்னைக்கு வந்து அந்த குழந்தைய எல்லாருமே ஒரு தப்பான கண்ணோட்டத்தோட தான் பாப்பாங்க. அது ராஜாவுக்கு ரொம்ப சங்கடம். நான் கேள்விப்பட்டேன் சென்னையில பயங்கரமான இந்த மழை புயல் தாக்குன அந்த நேரத்துல சென்னை மக்கள் தேவனை மறந்து விட்டார்கள். ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரர் சொன்னாரா, கர்த்தர் என்னிடத்தில் சொன்னார், சென்னை மக்கள் கடவுளை மறந்து விட்டார்கள், ஆகவேதான் இவ்வளவு பயங்கரமான புயலை கர்த்தர் அனுமதித்தார், அந்த புயலால் அடித்தார், சென்னை மக்கள் ஆண்டவரை மறந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்ன அந்த ஐயா இருக்கிற அதே ஊரு அந்த பகுதிகளில் இப்போ அடிச்சு தூக்குது வெள்ளம் மழை. அப்ப இப்ப நம்ம வந்து அப்படி திருப்பி அதை ரிவைஸ் பண்ணலாமா? அதெல்லாம் இப்ப கேட்க எடுத்து நீங்களே சொல்லிட்டீங்க. அன்னைக்கு அதுக்கு காரணம் நம்ம தானே. இன்னைக்கு எல்லாமே இயற்கையை நம்ம வந்து நம்மதான் இப்ப நம்ம இதுக்கு இன்னைக்கு கன்னியாகுமரியில ஒண்ணுதான் இருக்கட்டும், இன்னைக்கு சென்னையில ஒண்ணுதான் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே மனுஷங்க நம்ம தான் காரணம். கடவுள் கொடுத்த பூமியை ஒழுங்கா இயற்கையை பராமரிக்கல நம்ம சரிவர. இப்ப ஆக்சுவலா இந்த மழை வந்து இயற்கையை ஒழுங்கா பராமரிச்சிருந்தா அது அவசியமான மழையா, அது எந்த அளவுக்கு அந்த பூமி கரெக்டா அந்த மரங்கள் காடுகள் ஒரே இடத்துல பெய்யாம எல்லா பக்கமும் பரவி இருக்கும். நான் இப்ப குமரிக்கடல்ல கூட அந்த வளிமண்டல சுழற்சி வந்து அந்த குமரிக்கடல்ல மட்டுமே தான் இருந்ததுனாலதான் இவ்வளவு மழை. அது எல்லா பக்கமும் பரவனுக்கான சூழ்நிலையை வந்து நம்ம உருவாக்கல. சந்திரன்ல அதை அனுப்புறோம், பூமியில கண்டதையும் பண்றோம். அப்படிங்கும் போது அதோடைய தாக்கம் இருக்கதானே செய்யும். அதுதான்
அது அப்பா அனுமதிச்சாரு. So நம்ம அவங்க சொன்ன மாதிரி நம்ம சொல்ல போறது இல்ல. திருநெல்வேலி நாகர்கோவில் மக்கள் அதாவது ஹிஸ்டாரிக்கலா சொல்றாங்க எல்லினோ அந்த மாற்றத்தினால 10 years once கண்டிப்பா ஏதோ ஒரு இந்த மாதிரி மழை வெள்ளம் அந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்குங்கிற மாதிரியும் ஒரு புக்ல படிச்சிருக்கேன். ஓகேமா. இல்ல இப்ப நம்ம அவங்க சொன்ன மாதிரி சென்னை இது திருநெல்வேலி நாகர்கோவில் தூத்துக்குடி மக்கள் கடவுளை மறந்தார்கள் நம்ம சொல்ல போறது இல்ல. அப்படி சொல்லவும் கூடாது. அப்படி சொன்னா தப்பு. ஓகே, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், நம்மளோட முடிஞ்ச உதவிகளை செய்யணும். சோ அவர்கள் தேவனை மறந்தார்கள் அப்படின்லாம் கிடையாது. ஓகே, அங்க நல்ல மக்கள் இருக்காங்க, நல்ல பரிசுத்தவான்கள் இருக்காங்க, அங்கேயும் இருக்காங்க, சென்னையிலயும் இருக்காங்க. ஓகே, அதனாலதான் இந்த அழிவு எல்லாம் இவ்வளவு வந்ததை இம்மட்டும் மிஞ்சி வா வந்துடாத, இம்மட்டும் நில்லு அப்படின்னு ஆண்டவர் அதெல்லாம் அதட்டி இவ்வளவு பாதிப்புகள் நடுவுலையும் ஆண்டவர் பெரிய அளவுல உயிர் சேதங்கள்லாம் வராம கர்த்தர் பாதுகாத்து அவர் அங்க கிரியை செஞ்சு மக்களை அதாவது அதுல இருக்க இந்த நன்மையான பகுதியை பார்க்கறதுக்கு மனுஷனுடைய கண்களுக்கு தெரியாது. இவங்க போட்டிருக்கிற கண்ணாடி அந்த தீமையை மட்டுமே பார்க்கிற கண்ணாடி தான் இருக்கு. சோ அதனால இது அவங்க இப்ப நம்ம சென்னை மக்களை நியாயம் தீர்த்த மாதிரி நம்ம அவங்களை நியாயம் தீர்க்க போறது இல்லை. அப்படி கிடையாது. சரிங்களா? ஓகே. சோ கிளியரா? உங்களுக்கு மேட்டர் கிளியரா? ஓகே ஓகே சரி. அப்போ நான் அடுத்த பாயிண்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். அதாவது அந்த அந்த நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிற எல்லாமே உருவழிஞ்சு போய் அந்த கடைசி கட்டங்கிற அந்த நிலைமையில ஒருத்த அப்பாட்ட வந்துட்டா கூட எப்பா உன் காலம் முடிஞ்சிருச்சுப்பா அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு அவர் சொல்ல மாட்டாரு. அவனை தூக்கிடுவாரு. சரியா? அவனை தூக்கி அவனை நிறுத்தி அவனுடைய இழந்த எல்லாத்தையும் அவனுக்கு திரும்ப தந்து அவன் வாழ்க்கைய மாத்திடுவார். ஓகே, சரியா? அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை கேட்ட உடனே குற்ற உணர்வு அடைய வேண்டிய அவசியம் இல்லை. பட் நமக்கு தெரியணும் பாவத்துக்கு விளைவுகள் கண்டிப்பா இருக்கு. நெருப்ப தொட்டா சுடுங்கிறது எப்படி நெருப்ப தொட்டதனுடைய விளைவோ அந்த மாதிரி பாவம்னு சொல்லும் போது அதுக்குள்ள போய் அப்படியே மூழ்கி மூழ்கி உள்ள 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 போயிட்டா அதனுடைய விளைவுகள் கண்டிப்பா இருக்கு. சீக்வன்ஸ் இருக்கு. ஓகே, பட் அப்பா வெயிட் பண்ணிட்டே இருப்பார். ஐயோ வந்துரு வந்துரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பார். அதுதான் சரி. இப்ப நம்ம 5வது விஷயத்துக்குள்ள போலாம். சாரி, 4வது விஷயத்துக்குள்ள போவோம். பாவத்தின் விளக்கம். சரி, இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பாவம் பாவம் பாவம்னு சொல்றோமே, இது என்ன? இந்த பாவம் பாவம் பாவம்னு சொல்றோமே என்ன இது அப்படின்னா, கவனிங்க. தேவனுடைய இந்த வார்த்தை அப்படியே எழுதிக்கோங்க. பாவம்னா என்ன? தேவனுடைய முகத்தை பார்த்து அவரோடு உறவாடி, சாரி, தேவனுடைய முகத்தை பார்த்து அவரோடு உறவாடாமல் இருப்பதே பாவம். புரியுதா? பாவம் பாவம் சொல்றோம்ல, இந்த பாவம்னா என்ன? உடனே இந்த விபச்சாரம் பண்றது, வேசித்தனம் பண்றது, இப்ப அந்த கேட்டாங்க பாருங்க, அந்நிய நகத்துல பிணைக்கப்படுறது, இதெல்லாம் இந்த விபச்சாரம் பண்றது, வேசித்தனம் பண்றது, இப்படி நம்ம சொல்ற இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அடுத்த குறிப்பில் அது என்னங்கிறது நமக்கு தெரிய வரும் 5வது பாயிண்ட்ல. பட் பைபிள்ல பாவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க இந்த ஒருமை வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த பாவம் அப்படிங்கிறது இப்போ ஆதியாகம 4:7 கூட படிச்சோம்ல, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாவிட்டால் பாவங்கள் அங்க போடல, பாவம் வாசற்படியில் படுத்திருக்குன்னு போட்டிருக்காரு இல்லையா. அப்படி பைபிள்ல எங்கெல்லாம் ஒருமையில வருதோ அந்த ஒருமையில வர்ற பாவம் பாவம்னு சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னா, தேவனுடைய முகத்தை பார்த்து அவரோடு உறவாடாமல் இருப்பதுதான் பாவம். உபாகமம் 32:18 அத நம்ம பைபிள்ல படிச்சதுக்கு அப்புறம் திருவிழியத்துல வாசிப்போம். உன்னை ஜெபித்த கண்மலே நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். ஓகே, பாருங்க, நம்மள பெத்த தேவனை மறந்துட்டோமா? கடவுளை நீ நினைக்காம போயிட்ட. உன்னை பெத்த அப்பா, உன்னை பெத்தெடுத்த ஆண்டவரை நீ மறந்துட்ட.
இதுதாங்க பாவம். பாவம்னா என்ன? அவரை நினைக்கல, நீ அவரை மறந்துட்ட, இதுதான் பாவம். படிக்க திருவடித்துல வாசிங்க, உபாகமம் 32:18. ஐயா லைன் இருக்கீங்களா? சாரி மன்னிச்சு. உன்னை ஈன்ற பாறையை புறக்கணித்தாய், உன்னை உருவாக்கிய கடவுளை மறந்து விட்டாய். உன்னை உருவாக்கிய கடவுளை நீ மறந்துட்ட, அவரோட நீ உறவாடல, அந்த உறவுக்குள்ள நீ வரலையே, அதுதான் பாவம். ஓகேங்களா? சோ இத நம்ம தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு மனுஷன் அவரோட உறவாடுகிற அந்த உறவை அவன் இழந்துட்டானாவே அவன் வாழ்க்கையை படிப்படியா அடுத்து எல்லாமே அவன் வாழ்க்கையை சூழ்ந்துரும். சரிங்களா? அப்போ பாவம் அப்படின்னு சொல்லும் போது எது பாவம் அப்படின்னா, பாவத்தினுடைய விளக்கம் என்ன? ஆண்டவரோடு உறவாடாமல் போவதுதான் பாவம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரி, இப்ப அடுத்து 5வது விஷயத்துக்குள்ள வர்றோம். இதை மட்டும் நான் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். 5th மேட்டர். 5வது விஷயம் என்ன? பாவமும் பாவங்களும். பாவமும் பாவங்களும். சரி, பாவமும் பாவங்களும் அப்படிங்கறதான ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். 5வது மேட்டர் பாவமும் பாவங்களும். ஓகே, கவனிங்க. பாவம் பாவங்கள் அப்படின்னு பைபிள்ல 2 விதமா பிரிக்கப்பட்டு பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. இது நமக்கு ஒழுங்கா தெரியல, சரியா தெரியல அப்படின்னா நம்ம எப்பயுமே குழம்பிக்கிட்டே இருப்போம். நமக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும், எதுவுமே நமக்கு கரெக்டா புரியாது. அது மட்டும் இல்ல, இந்த பாவங்கிற விஷயத்தை விட்டு நம்ம விடுதலையாகவே முடியாது. பாருங்க, ஏதோ ஒரு காரியம் நம்மளை கீழே தள்ளிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப பாவம் பாவங்கள், மற்றவங்களையும் நம்ம தூக்கி எடுக்க முடியாது, மற்றவங்களையும் நம்ம விடுதலையாக்க முடியாது. அப்ப நமக்கு தெரியணும் பாவமும் பாவங்களும். கவனிங்க, பைபிள்ல ஒருமையில பாவம்னு போட்டிருக்கிறது எல்லாமே அந்த பாவம் அப்படிங்கிறது வேர். சரியா? ரூட் சின். இந்த பாவங்கள் அப்படின்னு பன்மையில இருக்குல்ல, அது எல்லாமே ஃப்ரூட் சின். பாவ கனிகள், கெட்ட கனி, கெட்ட கனி. சோ கெட்ட வேர் பாவம், கெட்ட கனிகள் பாவ கனிகள். ஓகே, அப்போ இந்த வேர் பாவம் எதுன்னு தெரிஞ்சாதான் நமக்கு இந்த கனி பாவங்களை அகற்ற முடியும். ஓகே, கவனிங்க. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான். எது வேர் பாவம் அப்படின்னா, ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவை இழப்பது. ஓகேங்களா? ஆண்டவரோட இருக்கிற உறவை ஒரு மனுஷன் இழந்துட்டான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் மனிதர்களோடையும் உறவை கரெக்டா மெயின்டைன் பண்ண மாட்டான். எழுதி வச்சுக்கோங்க. தெய்வத்தோடு இருக்கிற உறவு ஒரு மனுஷனுக்கு சரியா இல்லை அப்படின்னா தன்னோடு கூட இருக்கிற மனிதர்களோடு இருக்கிற உறவை அவனால சரியா மெயின்டைன் பண்ண முடியாது. ஓகே, கணவன் மனைவி உறவு சரியா இருக்காது, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு சரியா இருக்காது, ஊழியக்காரங்க விசுவாசிகளுடைய உறவு சரியா இருக்காது. இந்த கணவர் என்ன பண்ணுவார்? மனைவியை ஒழுங்கா நேசிக்காம, ஆனா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு ஜெபம் பண்ணி உபவாசம் போடுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனா இவர் தனிமையாவே இருப்பாரு, மனைவியை நேசிக்க மாட்டாரு. நான் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுன்னு நினைப்பாரு. வைராக்கியத்தை அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார் தெய்வம். புரியுதா? சோ ஆண்டவரோட இருக்கிற உறவு நமக்கு கரெக்டா இல்லைன்னா இந்த எழுத்தின்படி, அதாவது மனிதர்களோடு இருக்கிற உறவு நம்ம வாழ்க்கையில சரியா இருக்காது. அப்போ எது வேர்பாவம் அப்படின்னா, ரூட் சின் எது? ஆண்டவரோடு உறவில்லாமல் இருப்பதுக்கு பேர் தான். அதுதான் அந்த உறவை இழந்த நிலைமையில் இருப்பதுக்கு பேர் தான் ரூட் சின். ஓகே, அங்க ஆதாம் இந்த பழத்தை சாப்பிட்டப்ப நடந்தது என்ன? கடவுளுக்கும் மனுஷனுக்கும் என்னங்க போச்சு? உறவு போச்சு. அதான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல எபிரேயத்துல, அது கரெக்ட் தான். மனிதன் பாவம் செய்த அந்த நேரத்துல அந்த பாவமே என்னன்னா அவன் உறவை இழந்துட்டான், ஆனா ஊழியத்தை இழக்கல. பாருங்க, ஆனா ஊழியம் செய்யறான்.
தோட்டத்துல பண்படுத்தி தோட்டத்தை காத்து எல்லாம் பண்ணிட்டு இருந்தவன் இப்போ தோட்டத்துக்கு வெளியே வந்து காய்கறிகளை இது பண்ணி ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கான். ஆனா எது போச்சு? உறவை இழந்துட்டான். சோ உறவை இழந்ததுதான் வேர்பாவம். ஆதியாகமம் 3:9 ஆண்டவர் வந்து அவருக்கு தெரியும், அவன் பழத்தை சாப்பிட்டது எல்லாமே தெரியும். ஆனா பழத்தை சாப்பிட்டதை விட அவருக்கு முக்கியம் என்னன்னா, ஏய் நீ பழத்தை சாப்பிட்டு நிர்வாணியா இருந்திருந்தா கூட நீ ஏன் முன்னாடி நில்லுடா, ஆனா நீ ஏன் முன்னாடி நிக்காம எங்கேயோ நீ நிக்கிற பாரு. அப்ப அங்க அவர் எதை வேல்யூ பண்ணி இந்த கேள்வியை கேட்கிறாருன்னா உறவை. படிங்க 3:9. தேவனாகி கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்க இருக்கிறாய் என்றார். நீ எங்க இருக்கிறன்னு அவர் கேட்டது, எப்பா நீ இங்கதானே இருந்த, நீ நிர்வாணியா ஆயிருந்தா கூட பரவாயில்ல, நீ நிர்வாணியான நிலைமையில இங்க நில்லுப்பா, நான் உனக்கு அப்பாடா, இங்க நில்லு, இங்க நில்லு. ஆனா அவன் நிக்கல பாருங்க, அவன் போய் ஒழிஞ்சுக்கிட்டான். அப்போ உறவை இழந்ததுதான் வேர்பாவம். கவனிங்க, இந்த உறவை இழந்த இந்த வேர்பாவம் இருக்கு இல்லையா, உறவை இழப்பது என்று சொல்லக்கூடிய இந்த வேர்பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துருச்சுன்னா அடுத்தது அவன் வாழ்க்கையை உருக்குலைக்கக்கூடிய இந்த கனி பாவங்கள் ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு, ஒண்ணுக்கு பின்னாடி ஒன்றா அதெல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இந்த கனி பாவங்களை தான் நம்ம எங்க படிக்கிறோம்? பாவ கனிகள். கலாத்தியர் 5:19-21 வரைக்கும் இருக்கிற வசனங்கள்ல இந்த கனிப்பாவங்களை படிக்கிறோம். நிறைய இடத்துல இதை படிக்க முடியும். படிங்க. மாற்றத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பு இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் என்னது? வெளியே தெரிகிற கனிப்பாவங்கள். ஓகே, 1 கொரிந்தியர் 6:9-12 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு லிஸ்ட் இருக்கு. 1 கொரிந்தியர் 6 9 அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இல்லை. 9ல இருந்து படிக்கிறோம். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை இல்லை என்று அறிவீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பு இல்லை. பாத்தீங்களா? இங்க ஒரு பெரிய லிஸ்டே சொல்றார். அதுலயே பாருங்க 16-17 வேசித்தனத்தை பத்தி சொல்றாரு பாருங்க. அதுலயே ஈசையோடு இணைந்திருக்கிறவன் அவனுடனே ஒரே சரீரமா இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். அடுத்து கொலோசியர் 3:5 பாருங்க. அங்கே ஒரு லிஸ்ட். இது எல்லாமே கனிப்பாவங்கள், வெளியே தெரியக்கூடிய. வேற பாவம் வந்துட்டதுனால, ஆண்டவரோடு இருக்கிற உறவு இல்லாம போயிட்டதுனால, அந்த உறவை அவன் இழந்ததுனால, அவன் விரும்பினாலும் விரும்பலனாலும் இந்த கனிப்பாவங்கள் அவனை வந்து பிடிச்சிடும். ஏன்னா வேர்ல என்ன இருக்கு? உறவு இல்ல. அவன் வேர் பாவத்துக்குள்ள இருக்கான், ஆண்டவரோட உறவுல இல்லாம இருக்கான். கிறிஸ்தவங்கிற பேரு, கிறிஸ்தவள் அப்படிங்கிற பேரு, ஆனா உறவு இல்ல, ஆண்டவரோட உறவு இல்ல. அப்பாவை இன்பமா அனுபவிக்க முடியல, அப்பாவை முத்தமிட முடியல இவனால. அவர் முத்தம் கொடுக்க இவன் இடம் கொடுக்க மாட்டேங்கிறான், அந்த உறவு இல்ல. அதனால இந்த கனிப்பாவம் அவன் வாழ்க்கையில இவன் விரும்பினாலும் விரும்பலனாலும், இங்க நம்ம படிக்கிற லிஸ்ட்ல ஏதோ 1, 2, 3 கண்டிப்பா ஏதோ ஒண்ணு அவன் வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். அவன் அதை வெளியே வரணும், அந்த வேற கரெக்ட் பண்ணாம இவன் இதை விட்டு வெளியே வரணும்னு அவன் ட்ரை பண்ணாலும் முடியாது. இப்ப படிங்க கொலோசியர் 3. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துயிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். பாருங்க, இந்த லிஸ்ட் எல்லாம் இருக்கு. அப்போ இன்னைக்கு சபையில பாவம் செய்யாத,
ஏன்டா அங்க நிக்கிற, ஏன்டா அந்த கெட்ட காரியத்தை பாக்குற, டேய் ஏன்டா லவ் பண்ற, ஏன்டா நீ இப்படி இருக்க, ஏன்டா பொய் சொல்ற, இப்படி நம்ம இதெல்லாம் வச்சு இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி நீ நரகத்துக்கு தான் போவ, உன் அப்பா அடிப்பாரு குத்துவாரு, நீ துன்மார்க்கன் ஆயிட்ட, இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னா இவங்க எங்கதான் கை வைக்கிறாங்க சொல்லுங்க? எங்க கை வைக்கிறாங்க? வேர்லையா? கை வைக்கிறாங்க, பாவத்துல கை வைக்கிறாங்க, கனியில மேல பாவத்துல கை வைக்கல, வேர்ல கை வைக்காம இவங்க எங்கதான் கை வைக்கிறாங்க? கனியில, பாவ கனியில. அந்த கனியவே அந்த மேல இருக்கிற பழத்தை மட்டுமே வெட்டி விட்டுட்டு மரம் அப்படியேதான் இருக்கு, கீழே இருக்கிற வேரும் அப்படியேதான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அது வெட்டின மாதிரி இருக்கும், திரும்பவும் வேர் அங்க உள்ள இருக்கிறதுனால திரும்பவும் அது வந்துடும். புரியுதா? அப்ப எங்க ஆவியானவர் எங்க கை வைக்கிறார்னா இந்த கனிகள்ல கிடையாது, அவர் கை வைக்கிறது வேர்ல. வேர்ல. அப்ப எது முக்கியம்? உறவு. பாருங்க, இந்த மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு நாங்க பேசுறாருல கலாத்தியர் 5 மாம்சத்தின் கிரியைகளை பத்தி பேசிட்டு உடனே ஆவியின் கனியை பத்தி பேசும்போது எடுத்த உடனே ஒரு பரிசுத்தம்னு சொல்லல. ஏன்னா பவுலுக்கு நல்லா தெரியும் உறவு தான் முக்கியம், இது எல்லாத்துக்கும் ரூட் உறவு. அப்படிங்கிறதுனாலதான் ஆவியின் கனியோ என்னது? அன்பு. அன்பு. எத்தனாம் வசனம்? 22. அன்பு. நிறைய தேவ மனிதர்கள் பாத்தீங்கன்னா ஆவியின் கனி 9 கிடையாதுங்க, ஆவியின் கனி 1 தாங்க, அன்பு. மீதி 8 எப்படி ஆரஞ்சு பழத்துடைய சுளைகள் போல, ஒரு பழத்தினுடைய சுளைகள் சொல சொலையா இருக்குல்ல, பலாச்சொலை, ஆரஞ்சு பழத்துடைய இந்த சுளைகள் மாதிரி ஒரு கனியினுடைய 8 சுளைகள், அன்பு என்கிற ஒரு கனியினுடைய 8 சுளைகள் தான் மீதி எல்லாம். அப்போ இங்க ஆவியின் கனியோ பரிசுத்தம் 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 அப்படின்னு சொல்லாம எதை சொல்றாரு? அன்பு, உறவு, லவ். யார் யார் சொன்னது? நீ ஆண்டுடைய அன்பை பத்தியே நீ பேசினா மக்கள் துணிஞ்சு பாவம் செய்வாங்கன்னு யார் சொன்னது? அன்பை பத்தி உனக்கு சரியா சொல்ல தெரியல, நீ ஆண்டுடைய அன்பை சரியாவே புரிஞ்சுக்கல. கர்த்தருடைய அன்பை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா ஆண்டோடைய அன்பை ஒருத்த உண்மையா அனுபவிக்கிறான் அப்படின்னா அவன் வாழ்க்கையில இந்த கனிப்பாவங்களை அவனால செய்ய முடியாதுங்க. அதை விட்டு அவன் எவ்வளவு சீக்கிரத்துல வெளியே வரணுமோ வெளியே வரதான் பார்ப்பான். ஆண்டவர் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அவன் படிப்படியா வெளியே வர ஆரம்பிச்சிருவான். 10 மிஸ்டேக்ஸ் பண்றவன் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா அப்படியே அந்த மிஸ்டேக்ஸ் அளவு குறையும். 9, 8, 7, 5 ஒரு குறிக்கப்பட்ட லெவலுக்கு அப்புறம் மிஸ்டேக் இல்லைங்க. அப்படிங்கிறதுக்கு அவன் வந்துடுவான். சபை இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லல. இன்னும் சொல்ல போனா ஊழியக்காரங்க நாங்களே அந்த ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்க வேண்டிய பிரகாரமா அனுபவிக்கல. டேஸ்ட் பண்ணாதானங்க நாங்க சொல்ல முடியும். அதனாலதான் டென்ஷன்ல குத்துவாரு வெட்டுவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படி நமக்கு என்ன நினைப்பு இருக்கு? ஆண்டவருடைய அன்பை நம்ம சொன்னா அவன் துணிஞ்சு பாவம் செய்வான், துணிஞ்சு பாவம் செய்வான். ஏன்னா வேற எதுன்னு தெரியல, கனி எதுன்னு தெரியல. புரியுதா? சோ அன்பு. அதே மாதிரி பாருங்க, அந்த அந்த கொலேசியர் 3ஆம் அதிகாரத்திலையும் கூட, கொலேசியர் 3ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல நம்ம பாக்குறோம்ல, இந்த மாதிரி இந்த லிஸ்ட் எல்லாம் சொல்றாரு இல்லையா? அதுக்கு முந்தின வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல கொலேசியர் 3:4 நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். 3ஆம் வசனம் ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவிலே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்ப இந்த அன்பு, இந்த ஜீவன், இதெல்லாமே எதோட சம்பந்தப்பட்ட விஷயம்? உறவு. என் அன்பே, யார பாத்துங்க சொல்ல முடியும்? என் அன்பே
நீதான் என் உயிர். இதான் என்ன வார்த்தை? இது உறவின் வார்த்தைகள். ஆண்டவரை நீங்க தான்ப்பா என் அன்பு, என் அன்பே நீங்க தான், அன்பே அன்பே. இப்படி ஆண்டோடைய அன்பை அனுபவிச்சு என் உயிரான 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 இயேசு, இப்படி அவரை உயிரா அனுபவிக்கும் போது, அப்படி உண்மையா அனுபவிக்கிறவனால பாவம் செய்ய முடியாது. இந்த கனிப்பாவங்கள் வாஷ் அவுட் ஆயிரும் தானா. அப்போ சபை இன்னைக்கு ஊழியக்காரங்க நம்ம எல்லாம் எங்க கவனமா இருக்கணும்னா, இந்த கனிப்பாவத்தோட போய் போராடிக்கிட்டு தூக்குறாத அப்படின்னு அது வேலைக்கு ஆகாது. நீ உறவை கரெக்ட் பண்ணா இது தானா கரெக்ட் ஆயிரும். ஓகே, உறவு. யோவான் 15 அதான் சொல்றாரு ஆண்டவர் யேசுவா, நம்முடைய ஆண்டவர் இயேசு அதான் சொல்றார். படிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை எல்லாமே உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்ப கனி நல்லா இருக்கணும்னா எது சரியா இருக்கணும்? வேர். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். இதாங்க வேறு. உறவுனா என்ன? நீ எனக்குள்ள நான் உனக்குள்ள. எல்லாம் சொல்லுங்க. நீங்க எனக்குள்ள ஏசப்பா சொல்லுங்க. நீங்க எனக்குள்ளப்பா, நான் உங்களுக்குள்ளப்பா. நீங்க எனக்குள்ள நான் உங்களுக்குள்ள, நீங்க எனக்குள்ள நான் உங்களுக்குள்ள. அவ்வளவுதான். இதுதாங்க உறவு. இந்த உறவுக்குள்ள வந்த ஒருத்தராலையும் துணிகரமா பாவம் செய்ய முடியாது. புரியுதா? சோ அப்ப இந்த பகுதி கரெக்டா இல்லாததுனாலதான் வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட காரியங்கள். சோ இப்ப நமக்கு தெளிவா தெரியுது வேர் பாவம். அப்ப ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்து கண்டித்து, நான் சொல்றேன் பைபிள்ல நீங்க எங்கெங்கெல்லாம் பாவங்கள் பாவம் அப்படின்னு படிக்கும் போது நீங்க அதை விளங்கிக்கணும். ஒருமையில பைபிள்ல எங்கெல்லாம் பாவம் பாவம் இருக்கோ அது எல்லாமே வேற பத்தி பேசுறாரு. புரியுதா? வேர் அதாவது உறவு இல்ல, நீ உறவை இழந்துட்ட, அந்த உறவை கரெக்ட் பண்ணு, அவ்வளவுதான். இப்போ கவனிங்க, ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நாளைக்கு பேசும்போது கொஞ்சம் இதனுடைய இன்னும் கொஞ்சம் சில விஷயத்தை சொல்லிட்டு நம்ம அடுத்த குறிப்புள்ள போவோம். நாளைக்கு இந்த பாடத்தை நம்ம முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன், பாவத்தை பத்தின விஷயம். ஆக்சுவலா சொல்லுவாங்கல்ல, என்னையா நீங்க இப்படி சொல்றீங்க? ஆவியானவரே நீதியை குறித்தும் பாவங்களை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்றீங்க நீ வந்து கனிப்பாவம் என்னமோ பேசுறீங்களே, என்னையா அது? இப்ப படிங்களேன், அந்த வசந்த படிங்களேன். எங்க இருக்கு? யோவான் 16:8 நினைக்கிறேன். ஜான் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் வந்து பாவங்களை குறித்தும், அப்படிதானே இருக்கு? பாவத்தை குறித்து அப்படின்னா பாவம்னா ஒருமை. அப்படின்னா ஒருமைனா ரூட். அதான் ரூட்னா என்னது? ஒருமை ரூட். அவரோட உறவு. உறவு இல்லாம போறது, உறவை இழந்தது. அப்ப ஆவியானவர் பொய் சொல்றவனே, சபைக்குள்ள அப்படி பொய் சொல்லி திரியலையே. இப்ப எவனோ ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அந்த தப்பு பண்ணவனுக்காக நீ இப்படி பண்ற அப்படி பண்ற, கர்த்தர் காலை உடைப்பாரு, உன்னை அப்படி பண்ணுவாரு, ஆவியானவர் பேசுறாருன்னு சொன்னா அது இந்த வேதத்துல இருக்கிற ஆவியானவர் இல்ல. அவர் எதை கண்டிப்பாரு? இந்த இந்த ஃப்ரூட் பாவம் இருக்கே, பாவங்கள் இருக்கே, இதுல கை வைக்கிறவர் வேலை இல்ல. அவர் எங்க கை வைக்கிறாரு? வேர்ல. அங்க பாவங்கள்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல, அங்க எதை பத்தி சொல்லி இருக்கு? பாவத்தை குறித்தும். அப்படின்னா மகனே, நீ உறவை இழந்து இருக்க தம்பி, ஆண்டவரோடு இருக்கிற உறவு ஒன்ற சரியா இல்லப்பா, அந்த உறவுக்குள்ள வந்திருப்பா, நீ இருக்கிற வண்ணமா நீ வா, உன்னை அப்பா தள்ளல, உன்னை அவர் நேசிக்கிறாரு, உன்னை அவர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறாரு. நீ 1000 தப்பு பண்ணி இருக்கிறான் தம்பி, ஆனா நீ இப்படி ஓடாத, அந்த உறவுக்குள்ள வந்துரு. இந்த உறவை இழந்து போய் எங்கேயும் போய் மாட்டிக்காத, ஆண்டோடைய உறவுக்குள்ள வந்துரு. இப்ப அவர் அழைக்கிறாரப்பா, நீ இருக்கிற வண்ணமா வா, நீ என்ன மிஸ்டேக் பண்ணிருந்தாலும் அவர் பார்த்துக்குவாரு.
இததான் ஆவியானவர் சொல்லுவாரே ஒழிய நமக்கு வெளியே தெரிகிற பாவத்தை சொல்லி ஒருத்தனை அவமானப்படுத்தி அவங்கள வந்து எல்லாரும் உனக்கு தான் பாரு உனக்கு தான் சொல்றார் அப்படின்னு திரும்பி பார்க்கிற மாதிரி பிரசங்கம் பண்றது யாரு இல்ல. ஹலோ பாஸ்டர்யா, யாருங்கய்யா இல்ல? அது ஆவியானவர் பண்ற வேலை இல்ல. நம்ம அந்த வேலையை பண்ணுவோம். ஊழியக்காரங்க நாங்க ஆவியானவருடைய பேரை சொல்லிக்கிட்டு நாங்க அந்த வேலையை பண்ணிருக்கோம் பல முறை. சொல்லுங்க சிஸ்டர். ஒரு வசனத்துக்கு விளக்க வேணும். சொல்லுங்க. 1 யோவான் 9ஆம் அதிகாரத்துல சொல்லுங்க சார். 16-17 வசனம் இருக்குல்ல பாஸ்டர்? ஆமா சார். அது மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். அது படிச்சிருவோம். அந்த வசனத்தை படிங்க. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்கிறவன் அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பான். யாரை கண்டால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் புரிந்தேன். ஓகே சார். இப்போ நமக்கு தெளிவா புரியுது இல்ல? மரணத்துக்கு ஏதுவான பாவம் அங்க எல்லாம் ஒருமையில தானே சொல்லி இருக்கு. மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை ஒருவன் செய்ய கண்டால் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப உறவை பத்தி நம்ம பிரசங்கம் பண்ணோம். இங்க ஒருமையில புரியுதா? ஒருமையில தானே இருக்கு அந்த வேர்டு, பாவங்கள் இல்ல. அதான் பாஸ்டர் கேட்கறது என்னன்னா 17வது வசனத்துல அநீதியெல்லாம் பாவம் தான் என்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் ஒன்று இருக்குல்ல பாஸ்டர்? ஆமா. அதுதான் என்ன டவுட் கேக்குறேன்னா, மரணத்துக்கு ஏதுவான பாவம் எது, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் எது, அது எதுக்கு இப்படி எழுதியிருக்காங்க? சூப்பர் கேள்வி. அதாவது இப்போ ஒரு மனுஷன் வந்து ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவை இழந்து, அதாவது உறவை அவன் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்தும், பலர் மூலமா ஆண்டவர் இடைப்பட்டு பேசி வாய்ப்புகள் கொடுத்தும் அந்த உறவை அவன் அல்ல தட்டிட்டு போயிட்டான்னு வைங்க. வேண்டாயா நீங்க எனக்கு வேண்டாம், அப்பா எனக்கு வேண்டாம். அவர் கேட்கிறார், நீ என்ன நேசிக்க இடம் கொடுப்பியா கேட்கிறார். இல்ல கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவன் போறான்னு வைங்களேன். இப்ப எங்க போயிட்டான்? மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்குள்ள போயிட்டான். இப்ப சப்போஸ் ஒரு மனுஷன் வந்து உறவுக்குள்ள வர்றதுக்கு ரெடியா இருக்கான், ஆனா அவன் வாழ்க்கையில 1008 மிஸ்டேக்ஸ் இருக்கு. அநீதி எல்லாம் பாவம் தான். சோ 1008 மிஸ்டேக்ஸ் அவன் வாழ்க்கையில இருக்குது, நமக்கு வெளியே தெரியற மாதிரி நிறைய தப்பு பண்ணிருக்கான். அப்போ இவன் உறவுக்குள்ள வர ரெடியா இருக்கிறான்னா இவன் எங்க அகப்பட்டிருக்கான்? மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்துக்குள்ள அகப்பட்டிருக்கான். அந்த அநீதி என்று சொல்லக்கூடிய அந்த பாவத்துக்குள்ள அகப்பட்டிருக்கான். இவன் உறவுக்குள்ள வந்துட்டான்னா இது கரெக்ட் ஆயிடும். கர்த்தரோட இருக்கிற உறவுக்குள்ள வந்துட்டான்னா இந்த மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தெல்லாம் அவன் பண்ணியிருக்கான் பாத்தீங்களா? வெளியே தெரியற மாதிரி இருக்கிற அது விபச்சாரமோ வேசித்தனமோ இல்ல பொய் சொல்றதோ இல்ல என்ன பாவம் வேணா இருக்கட்டும், இதெல்லாமே உறவுக்குள்ள வந்து ஆண்டோட அவன் உறவாட ஆரம்பிச்சிட்டான்னா அவன் எவ்வளவு ஆஸ்தியை செலவழிச்சு எவ்வளவு பண்ணி இருந்தாலும் அதை அவரு கரெக்ட் பண்ணிடுவார், சரியாக்கிடுவார். சோ இங்க மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்பது ஒருவன் துணிகரமா, அதாவது ஆண்டவரோட உறவாடுவதற்கு வாய்ப்பு இருந்தும் அதை இழந்து அதை வேண்டான்னு புறக்கணிச்சு தள்ளிட்டு போறான்னா அதுதான் மரணத்துக்கு ஏதுவான பாவம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இளையகுமாரன் அவனும் தப்பு பண்ணியிருக்கான், சரிங்களா? உண்மையிலேயே தொலைஞ்சு போனது இளையகுமாரன் மட்டும் இல்ல, மூத்தவனு தான். 2 பேருமே தொலைஞ்சு போனவங்க தான். 2 பேருமே தொலைந்து போனவர்கள் தான். ஆனா இளையகுமாரன் உறவுல வந்துட்டதுனால அவன் செஞ்ச எல்லா பாவங்களுமே மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவங்கள் ஆயிடுச்சு. அப்பா அவனை முத்தமிட்டு வஸ்திரத்தை மாற்றி எல்லாம் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டார். ஆனா அந்த மூத்தவனை கூப்பிடுறாரு, டே வாடா உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவன் பெரிய அளவுல எந்த தப்பு செய்யல, நம்ம பாக்குற மாதிரி வெளிப்படையா எந்த தப்பு செய்யல. ஆனா அந்த உறவை இழந்துட்டான் பாருங்க. சோ இவன் தான் யாரு? மரணத்துக்கு ஏதுவான பாவத்துல அகப்பட்டவன், மூத்தவன். ஓகே சிஸ்டர்? புரிஞ்சுச்சா சிஸ்டர்? இதுதான். ஓகே, நல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க. என்னைக்காவது ஒரு நாள் கேள்வி கேட்டாலும் நறுக்குன்னு ஒரு சூப்பரான கேள்வியை கேட்டாங்க. சோ
நல்ல கேள்வி. இது உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும். ஓகே, அப்ப உறவு தான் முக்கியங்கிறது நமக்கு தெரியுது. ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறது. அந்த உறவை கரெக்ட் பண்ற விஷயத்தை தான் நமக்கு கண்டித்து பேசுவார். அது அந்த அந்த கண்டித்து பேசுற விதங்கள், உறவுக்குள்ள வந்துரு அதான் சொல்லிக்கிட்டே இருப்பார். சரி, கர்த்தர் நல்லவர். நம்ம இங்க நிறுத்துவோம். எனக்கு கால் வந்துட்டே இருக்கு பாருங்க. இப்ப நானும் உறவுக்குள்ளதான் போறதுக்கு தான் இப்போ இந்த 7 மணியோட நிறுத்துறேன். இப்ப எங்களுக்கு ஒரு உறவு இருக்கு பாருங்க, அந்த ரிலேஷன்ஷிப் குள்ள நாங்க போறதுக்காக தான் நாங்க வந்து இப்போ நிறுத்துறோம். நாளைக்கு நம்ம இன்னும் டீட்டெயிலா எல்லாம் படிப்போம். தேங்க்யூ. ஷாலோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்முடன் நம்மை நடத்துவார். சோ நான் வந்து உடனடியா ஜூம் கால் கூட போக வேண்டியிருக்கு. ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு நம்ம எல்லாம் முறைப்படி ஜெபம் பண்ணி எல்லாம் முடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. ஆமென். உம்மை நான் மறவே, உமக்காய் வாழ்வே. உம்மை நான் மறவே, உமக்காய் வாழ்வே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும்? வாழ்வோ சாவோ எதுதான் பிரிக்க முடியும்? அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே.